அனைவரும் நலமா? வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இந்த கேள்வி தான் நான் டக்குன்னு கேட்பேன் எடுத்தது. ஏன்னா, அது பழகிருச்சு. சரி. அதாவது உழைக்கிறாங்கன்னா, எந்த வேலையா இருந்தாலும் அவங்க உழைப்புக்கேத்த ஊதியம் குடுக்கணுங்க. மத்தவங்க உழைப்ப நம்ம திருடக்கூடாது. சிலர் அப்படிதான். நாங்களே டெய்லரிங்கில பார்த்துருக்கோம். தைங்க பரவால்ல. இவ்வளோ தான் அமௌண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகேன்னுட்டு தைக்க சொல்லிடுவாங்க. ஆனா தைச்ச பிறகு அதெல்லாம் குடுக்க முடியாது. அப்படின்னு மீன் மார்க்கெட் மாரி நம்மக்கிட்ட பேரம் பேசுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டு தான் தைக்கிறோம். அதுக்கான கூலி தான் கேட்குறோம். ஆனா கரெக்ட்டா நெறைய பேர் குடுக்குறாங்க. சிலது எங்கேயாவது வந்து 1, 2 வந்துடுது ஜந்துக்கள். வம்பு பண்ணுறதுக்குன்னு. ஆனா நான் 25 வருஷமா தைச்சுக்கிட்டு இருக்கேன். என் சரித்திரத்தில ஒரு 6 மாதத்துக்கு முன்ன ஒரு பொம்பளைய மட்டும் தான் அப்படி சந்திச்சேன். மத்தவங்கலாம் பரவால்ல. கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு கேட்பாங்க. முடிஞ்சா கம்மி பண்ணிப்பேன். இல்லைங்க, இல்லைன்னா எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு தீர்த்து சொல்லிடுவேன். ஏன்னா, நம்ம தெளிவா பேசும்போதே சிலர் வந்து நம்மள ஏமாத்த பார்க்குறாங்க. உழைப்போம். கடைசி வரைக்கும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னதுமா, உழைச்சி சாப்பிடணும். நல்ல ஆரோக்கியத்த குடு. தெம்ப தைரியத்த குடு அப்படின்னு வேண்டிப்பேன். ஆனா இன்னொரு விஷயமும் செய்யுங்க. நம்ம உழைக்கிறோம், டெய்லி தான் உழைக்கிறோம். மாசமான சம்பளம் வாங்குறோம். அதில் ஒரு சின்ன சேமிப்பு, ஏதாச்சும் ஒரு சேமிப்பு நமக்குன்னு எடுத்து வைக்கணுங்க. ஏன்னா, எப்படிப்பட்ட வசதியாக இருக்கிறவங்க, பண மூட்டையிலேயே புரள்றவங்க விட, டக்குன்னு ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷனில் பாக்கெட்டில் பைசா இருக்காது. அப்போ நமக்குன்னு நம்மக்கிட்ட இருக்கிற பைசா தான் நமக்கு உதவும். யாரையும் நம்பி யாரும் இருக்காதீங்க. நான் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டி புருஷனாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, தனக்குன்னு தான் பாக்கெட்டில் இருக்கிற ரூ. 1 இருந்தாலும் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நமக்கு யூஸ் ஆகும். இது நான் நிறைய சிச்சுவேஷனில் இதை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் நமக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைப்போமே, சேமிக்க பழகுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா பல சமயத்தில் கையில் காசு இல்லாதப்போ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் நான் ரொம்ப அதாவது கஷ்டமாக இருக்கும். நமக்கு நெருங்கினவங்களே பைசா இருந்தாலும் இல்லைன்ருவாங்க. அப்போ நம்ம அங்கே இங்கே போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா காசு, அதுதான் நமக்கு உதவும். நன்றி. ஆனால் எங்கள் மாமா கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நான் எங்கே காசு போட்டு வச்சாலும் பார்ப்பாரு. இப்படியே அந்த இடத்துல காசு போட்டு பூசணம் பிடிக்க வைங்க அப்படின்னுவாரு. வந்து எடுக்க மாட்டார். அந்த மாதிரி நல்ல மனிதர்களும் இருக்காங்க. நன்றி. உங்கள் எல்லாரையும் காலையில் பார்த்ததுல சந்தோஷம்.